உலகின் பாரம்பரிய சின்னமும் இந்தியாவின் பெருமையுமான தஞ்சை பெரிய கோயில் முழுக்க முழுக்க மணல் மீது கட்டப்பட்டுள்ளது என்கின்றன சமீபத்திய ஆய்வுகள். 2010ஆம் ஆண்டு நடந்த பெரிய கோயிலின் 1000வது ஆண்டு விழாவின் போது கருவறையில் இருந்து சுமார் 100 அடி தொலைவில் ஆழ்துளை கிணறு தோண்டப்பட்டது. 3 நாட்கள் தொடர்ந்து துளையிட்டதில் சுமார் 3 லாரி அளவுக்கு மணல் வந்தது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த கோயில் கட்டிடக்கலை நிபுணர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் அப்பணி நிறுத்தப்பட்டது. கீழே 2 மடங்கு சுமை பெரிய கோயில் வடிவமைப்பையும் அதன் தரைப்பகுதியையும் சில ஆண்டுகளுக்கு முன்பே ஆய்வு செய்தோம். அதில் கோயிலின் அஸ்திவாரம் மரபு வழி கட்டுமானமான ஆற்று மணல் படுகையை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. அதாவது தரையின் மேற்பகுதியில் இருக்கும் கல்லாலான கோயில் கட்டுமானத்தை விட 2 மடங்கு சுமை கீழே இருக்க வேண்டும். அதன்படி இயற்கையாக அங்கிருந்த சுக்கான் பாறையை தொட்டியாக வெட்டி அதில் பரு மணலை நிறைத்து அதன் மீது கோயிலை கட்டியிருக்கிறார்கள். கருங்கல் தொட்டி மணல் விலகாமல் இருக்க உதவும். அதே சமயம் மணல் இயல்பாக அசைந்து கொடுக்கும் தன்மை உடையது. பூமி தகடுகளின் எதிர்பாராத அசைவுகளின் போது மணலின் அசைந்து கொடுக்கும் தன்மையால் மேற்பகுதியில் இருக்கும் கட்டுமானம் விலகாது. அதாவது பூகம்பம் வந்தாலும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் நேராது. தலையாட்டி பொம்மை போல. தஞ்சை பெரிய கோயிலின் ஒரு கன அடி கல்லின் எடை 70 கிலோ. தோராயமாக கோயிலின் எடை 1,00,000 டன். அதனை ஒப்பிடும்போது அஸ்திவாரமாக சுமார் 1 கோடி கன அடி பருமணலை கல் தொட்டியில் நிரப்பி இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. இதன் மூலம் பூமி தகடுகளின் அசைவின் போது மணல் அஸ்திவாரம் தன்னைத்தானே சமப்படுத்திக் கொள்ளும். இதனை ஜீரோ செட்டில்மெண்ட் ஆஃப் பவுண்டேஷன் என்பர். இன்னும் எளிமையாக விளக்க வேண்டும் எனில் தலையாட்டி பொம்மையின் தொழில்நுட்பத்துக்கு ஒப்பானது. அசையுமே தவிர விழாது. தலையாட்டி பொம்மைகளின் பூர்வீகமும் தஞ்சாவூர் என்பதை இங்கு கவனிக்க வேண்டும். இயல்பிலேயே கருங்கல் கட்டுமானங்களுக்கு மணல் அஸ்திவாரமே பொருத்தமானது. அதனால்தான் பெரும்பாலான கடல் கட்டுமானங்களில் கருங்கற்களும் ஆற்று மணலும் இடம்பெறுகின்றன. 2010ஆம் ஆண்டு கோயிலுக்குள் ஆழ்துளை கிணறு தோண்டிய போது அஸ்திவாரம் மணல் என்பதாலேயே அங்கு சத்தம் வரவில்லை. அங்கு வெளியேறிய மணலில் மண் மற்றும் பாறை துகள் எதுவும் இல்லை. 350 அடி ஆழத்துக்கு கீழே தோண்டிய பிறகுதான் களிமண் வெளியேறியுள்ளது. இந்த மணல் தஞ்சாவூர் முகத்துவார பகுதிக்கான மணல் அல்ல. தஞ்சாவூர் பகுதியில் இருப்பது சமதளத்தில் ஓடும் காவிரி ஆற்று பகுதியின் குறுமணல். ஆனால் கோயிலின் அடியில் கிடைத்தது அதைவிட 3 மடங்கு பெரிய பருமணல். இது மலைகளில் பாய்ந்தோடும் காட்டாறுகளில் படியும் மணல். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் காட்டாற்று படுகைகளில் இருந்து இந்த மணலை கொண்டு வந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. சிலை நாணயங்கள் இருக்கலாம். நம் மன்னர்கள் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியது காட்சிக்காகவும் பக்திக்காகவும் மட்டுமல்ல, அந்நியர்களால் நமது வரலாறு அழியாமல் இருக்கவும் பொக்கிஷங்களை பாதுகாக்கவும் தான் பிரம்மாண்டமான கோயில்களை கட்டியுள்ளனர். அப்படி பிரம்மாண்டமாக அமைத்தால்தான் அதன் அடியில் பெரும் நிலவரைகள் வடிவமைத்து பொருட்களை பாதுகாக்க முடியும். எனவே பெரிய கோயிலின் அடியில் நாணயங்கள், செப்பேடுகள், ஓலைச்சுவடிகள், சிலைகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. அதன் மூலம் தென்கிழக்கு ஆசியாவை வென்ற தமிழனின் மற்றொரு பரிமாணத்தையும் மணல் அஸ்திவார கட்டுமான கலையின் வரலாற்றையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். கோயிலில் அகழ்வாராய்ச்சி நடத்தித்தான் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. செயற்கைக்கோள் உதவியுடன் ரிமோட் சென்சார் மற்றும் கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் தொழில்நுட்பம் மூலம் பூமிக்குள் ஊடுருவி படங்களை எடுத்து ஆய்வு செய்யலாம் என்றார். நம் கலை பொக்கிஷம் தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டது என்ற தகவல் உங்களுக்காக படிப்பதற்கு பெரியதாக உள்ளது என பாதியில் நிறுத்திவிட வேண்டாம். இதை ஒவ்வொரு தமிழனும் தெரிந்து கொள்ள வேண்டும். தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு சிறப்பு அம்சங்கள் பல உண்டு. 2 அல்லது 3 தளங்களை மட்டுமே கொண்டு கோயில்கள் கட்டப்பட்டு வந்த காலத்தில் கற்களே கிடைக்காத காவிரி சமவெளி பகுதியில் 15 தளங்கள் கொண்ட சுமார் 60 மீட்டர் உயரமான ஒரு கற்கோயிலை எழுப்பியது என்பது மாபெரும் சாதனையே. அது மட்டுமன்றி கல்வெட்டுகள், சிற்பங்கள், ஓவியங்கள், வழிபாட்டுக்கான செப்பு திருமேனிகள் என்று பல புதிய அம்சங்களையும் இத்திருக்கோயிலில் புகுத்தி கோயில் கட்டும் கலையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர்கள். விஸ்வ பிரம்மகுல சிற்பிகளே மன்னர் கட்டியது என மார்த்தட்டும். எந்த மன்னனாவது ஒரு சிறு கல்லை தூக்கியதாக வரலாறு உண்டா? ஒரு கல்லை. அது எந்த பதத்தில் உள்ளது என தெரியும். தஞ்சாவூர் பெரிய கோயிலை பற்றி பல நூல்கள் வெளிவந்துள்ளன. ஆயினும் இவற்றில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன. கோயிலின் திட்டமிடப்பட்ட உயரம் என்ன? கடைக்கால்கள் எந்த அடிப்படையில் திட்டமிடப்பட்டன, கட்டப்பட்டன? பாரந்தூக்கிகள் மற்றும் நவீன தொழில்நுட்பங்கள் முதலியன இல்லாத ஒரு காலத்தில் சுமார் 60 மீட்டர் உயர கோபுரம் எவ்வாறு கட்டப்பட்டது? பெரிய கோயில் அளவுகோல் 8 நெல் கதிர்களை அகலவாற்றில் ஒன்றோடொன்று நெருக்கமாக அமைத்து
அந்த நீளத்தை ஒரு விரல் 2 மானாங்குளம் 3 மானம் என்று அழைத்தனர். 24 விரல் தஞ்சை முழம் என்று அழைக்கப்பட்டது. 5 விரல் நீளம், 16 விரல் அகலம், 6 விரல் உயரம் பீடம், ஒரு விரலோடு ஒரு தோரை உயரம் பதுமம் என்ற திருமேனி பற்றிய குறிப்பை காணலாம். தற்போதைய அளவின்படி ஒரு விரல் என்பது 33 மில்லி மீட்டர் ஆகும். கருவறை வெளிச்சுவர்களில் காணப்படும் கலச தூண்களின் அகலம் 10 விரல்களாகும், அதாவது 0.33 மீட்டர் ஆகும். இதுவே தஞ்சாவூர் பெரிய கோயிலின் அடிப்படை அளவாகும். இதனை நாம் அலகு என்று குறிப்பிடலாம். இந்த அடிப்படையில் விமானத்தின் திட்டமிட்ட உயரம் 180 அலகுகள், அதாவது சுமாராக 59.40 மீட்டர். சிவலிங்கத்தின் உயரம் சரியாக 12 அலகுகள். இதை போன்று 15 மடங்கு உயரமான 180 அலகுகள், அதாவது 59.40 மீட்டர் என்பதே கோபுரத்தின் திட்டமிடப்பட்ட உயரம். கருவறையின் இரு தளங்களிலும் விமானத்தின் 13 மாடிகளும் சேர்ந்து 15 தளங்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அலகுகளின் அடிப்படையில் கருவறை 24 அலகுகள் கொண்ட ஒரு சதுரம். கருவறையின் உச்சுவரும் வெளிச்சுவரும் முறையே 48 அலகுகள், 72 அலகுகள் அளவுடைய சதுரங்கள் ஆகும். பிரகாரத்தில் நாம் காணக்கூடிய விமானத்தின் அடிப்பகுதி உப்பானா 90 அலகுகள். இந்த அடிப்படையில் விமானத்தின் கடைக்கால் 108 அலகுகள், 36 மீட்டர் 36 மீட்டர் பக்க அளவு கொண்ட பெரிய சதுரமாக இருக்கலாம் என யூகிக்க முடிகிறது. சரியான அளவுகள் தெரியவில்லை. இந்த கடைக்கால் மிக குறைந்த ஆழத்திலேயே, அதாவது 5 அலகுகள் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ள என தெரிய வந்துள்ளது. கோயில் வளாகத்தின் அருகே பாறை தென்படுகிறது. ஆயினும் சுமார் 42,500 டன் எடையுள்ள விமானத்தை பாறையின் தாங்கு திறனை சோதித்து பார்க்காமல் கட்டியிருக்க மாட்டார்கள். 1.2 மீட்டர் 1.2 மீட்டர் சதுரத்தில் அரை மீட்டர் 0.6 மீட்டர் அளவு கற்களை ஒவ்வொரு அடுக்கிலும் 4 கற்கள் என்ற கணக்கில் அடுக்கிக் கொண்டே போய் பாறையில் எப்போது விரிசல்கள் விழுகின்றன என்பதை கவனித்த பின்னரே கடைக்காலின் அளவுகளை தீர்மானித்திருக்கிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பே பாறையின் மேல் வரும் அழுத்தம் குறித்த சோதனைகள் மேற்கொண்டனர் என்பது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும். பெரிய கோயிலின் விமான வடிவமைப்பு எவ்வாறு கட்டப்பட்டது என்பது குறித்த குறிப்புகள் எதுவும் இல்லை. சில சாத்திய கூறுகள் மட்டுமே பரிசீலிக்கலாம். கருவறையின் உச்சுவருக்கும் வெளிச்சுவருக்கும் இடையே 6 அலகுகள் கொண்ட உள் சுற்றுப்பாதை உள்ளது. இந்த இடைவெளி படிப்படியாக குறைக்கப்பட்டு சுமார் 20 மீட்டர் உயரத்தில் இரு சுவர்களும் இணைக்கப்பட்டன. இங்கிருந்து விமானம் மேலே எழும்புகிறது. சுவர்களை இணைத்ததன் மூலம் 72 அலகுகள் பக்க அளவு கொண்ட சுமார் 24 மீ ஒரு பெரிய சதுர மேடை கிடைக்கப் பெற்றது. விமானம் 13 தட்டுகளை கொண்டது. முதல் மாடியின் உயரம் சுமார் 4.40 மீட்டர், 13வது மாடியின் உயரம் சுமார் 1.92 மீட்டர். 13 மாடிகளின் மொத்த உயரம் 32.5 மீட்டர் ஆகும். 13வது மாடியின் மேல் எண்பட்டை வடிவ தண்டு, கோலம், கலசம் 3 உள்ளன. இதன் மொத்த உயரம் 30 அலகுகள். அதாவது பிரகாரத்தில் இருந்து விமானத்தின் 13வது மாடி சரியாக 150 அலகுகள் 50 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இந்த உயரத்தை 3 சம உயர பகுதிகளாக பிரித்துள்ளனர். அதாவது கருவறை மேல் மாடி உயரம் 50 அலகுகள், விமானத்தின் முதல் மாடியிலிருந்து 5வது மாடி வரை 50 அலகுகள், விமானத்தின் 6வது மாடியிலிருந்து 13வது தளம் வரை 50 அலகுகள். கருவறையின் நிலகீழ் அமைப்பும் நிலத்தில் நீர் ஊற ஆரம்பிக்கும் இடத்திலிருந்து கருவறை அத்திவார நிலபீடம் எனும் சிற்பசாஸ்திர அளவு முறை ஆலயம் கட்டும் போதும் பயன்படுகிறது என்பது ஒரு முக்கிய குறிப்பு ஆகும். சாரங்களின் அமைப்பு: கருவறைக்கு ஒரு கீழ்தளமும் ஒரு மேல் தளமும் உள்ளன. மேல்தளத்தின் கூரை சரியாக 50 அலகுகள் 16.5 மீட்டர் உயரத்தில் உள்ளது. இங்குதான் முதல் கட்ட சாரம் ஒரு சாய்வு பாதை முடிவுற்றது. ஒன்றுக்கு மேற்பட்ட சாய்வு பாதைகள் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது தெரிகிறது. இவை பல ஆண்டுகளுக்கு நிலைத்து நிற்கும் வகையில் அமைக்கப்பட்டன. சாய்வு பாதையின் இரு பக்கங்களிலும் கற்கள் சுண்ணாம்பு கலவை கொண்டு கட்டப்பட்ட உறுதியான சுவர்கள் இருந்தன. இந்த இரு சுவர்களுக்கு நடுவில் உள்ள பகுதி 4 அல்லது 5 மீட்டர் அகலம் இருக்கலாம். பெரிய மற்றும் சிறிய உடைந்த கற்கள், துண்டு கற்கள் ஆகியவற்றால் நிரப்பப்பட்டன. மண்ணால் அல்ல, யானைகள் செல்வதற்கு ஏற்ற மிதமான வாட்டத்துடன் அமைக்கப்பட்டன. மழைநீர் வடியவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கோயிலின் திருமதில் சுவரும் சுமார் 1 மீட்டர் குறுக்களவு கொண்டது. இதே பாணியில் கட்டப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவது கட்டமாக 50 முதல் 100 அலகுகள் வரை சுமார் 16.5 மீட்டரில் இருந்து
33 மீட்டர் உயரம் வரை விமானம் கட்டுவதற்கு சற்று மாறுபட்ட சாரம் தேவைப்பட்டது. இது அமைப்பில் சீனாவின் நெடுஞ்சுவர் போல் ஒரு அரண் மதில் சுவர் அமைப்பாக செங்குத்தான இரு சுவர்களையும் அதன் நடுவே முதல் கட்ட சாரத்தை போல் யானைகள் செல்வதற்கேற்ற வழித்தடத்தையும் கொண்டிருந்தது. விமானத்தின் 4 பக்கங்களையும் சுற்றிச் செல்லுமாறு அமைந்திருந்த இந்த அரண் மதில் சாரம் கோபுரம் உயர தானும் உயர்ந்து கொண்டே சென்றது. முதல் கட்ட சாய்வு பாதையின் இறுதி கட்ட மேடை சுவர்களுடன் இந்த 2ஆம் கட்ட சாரத்தின் சுவர்கள் இணைக்கப்பட்டிருந்தன. இந்த கட்டுமானத்தின் அமைப்பில் மிகுந்த கவனம் தேவைப்பட்டது. இது மட்டுமன்றி இந்த அரண் சுவர்களுக்கு நிறைய கற்களும் தேவைப்பட்டன. முதல் கட்ட சாரங்களில் சில கலைக்கப்பட்டு அவற்றின் கற்கள் முதலியவை செங்குத்தான அரண் சுவர்கள் கட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்பட்டன என்று நம்புவதற்கு இடமிருக்கிறது. இறுதி கட்டமாக 100 முதல் 150 அலகுகள் வரையிலான விமான பணிகளுக்காக மரத்தினாலான வலுவான சாரம் அமைக்கப்பட்டது. சவுக்கு கழிகள், சணல் கயிறுகள் தவிர்க்கப்பட்டன. தரமான நல்ல உறுதியான மரங்களிலான தூண்கள், நேர் சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள் அனைத்தும் முட்டுப்பொருத்துகள் மூலம் இணைக்கப்பெற்றன. இவை 2வது கட்ட மதில் அரண்சாரத்தில் நிலைநிறுத்தப்பட்டன. செங்குத்தான தூண்களும் நேர் சட்டங்களும் மேடைகளை விரும்பிய விதத்தில் அமைத்துக் கொள்ளுதவின. அரண் மதில் உச்சுவரிலிருந்து மேடைகளுக்கு கற்களையும் சிற்பிகள் மற்றும் ஏனைய தொழிலாளர்களையும் எடுத்துச் செல்ல சாய்வு பாதைகள் அமைப்பது இந்த முறையில் எளிதாகவிருந்தது. மேலே கூறிய அமைப்பு ஒரு சாத்தியக்கூறு. 2வது கட்ட அரண் மதில் சுவர் சாரத்துக்கு முதல் கட்ட சாய்வு பாதைகள் கலைக்கப்பட்டு அதன் கற்கள் பயன்படுத்தப்பட்ட விமான கட்டுமான பணிகள் அனைத்தும் முடிவுற்றதும் சாரங்கள் கலைக்கப்பட்டு இராஜராஜேஸ்வரம் பெயர் காரணம். பெரிய கோயில் என்றால் அது தஞ்சை இராஜராஜேஸ்வரமே ஆகும். பெரிய கோயில் புருஹத் ஈஸ்வரம் எனும் வடமொழி பெயரால் பிரகதீஸ்வரம் என்றும், பெரிய லிங்க திருமேனி இடம் பெற்றுள்ளது என்பதால் பிரகதீஸ்வரர் ஆலயம் எனவும் அழைக்கப்படலாயிற்று. தென்னாட்டு கோயில்களுக்குள் மிக உயர்ந்த விமானத்தை உடையதால் தான் பெரிய கோயில் என்ற சிறப்பு பெயர் பெற்று விளங்குகிறது. இக்கோயிலின் ஸ்ரீ விமானம் தட்சிணமேரு என பெயர் பெற்று திகழ்கிறது. சென்ற நூற்றாண்டில் இத்திருக்கோயிலின் வரலாறு மக்களால் தெளிவாக அறியப்பட்டிருக்கவில்லை. சைவர்களால் திருவிசைப்பா படிக்கப்பட்டு வந்த போதும் அதில் உள்ள இராஜராஜேஸ்வரம் என்னும் தொடர் வரலாற்று உணர்வோடு புரிந்து கொள்ளப்படவில்லை. இச்சிவாலயத்தை பற்றி பல வகையான கற்பனை கதைகள் ஏட்டிலும் நாட்டிலும் வழங்கி வந்தன. இக்கோயிலை கட்டியவர் என்று பலருடைய பெயர்கள் தவறாக பரவியிருந்தன. 1892 வெளியான தென்னிந்திய கல்வெட்டுக்கள் என்னும் நூலில் பாண்டிய குலாசனி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றளி ஸ்ரீ ராஜராஜீஸ்வரம் எனும் தொடரால் தான் இது மாமன்னன் ராஜராஜன் கட்டிய செய்தி உறுதி செய்யப்பட்டது. இது தவிர இந்த கோயிலை பற்றிய வேறு பல செய்திகளும் தவறாகவே சொல்லப்பட்டு வந்திருக்கின்றன. அவை நிழல் கீழே விழாத கோபுரம், வளர்ந்து வருகின்ற நந்தி, சாரப்பள்ளம் எனும் கிராமத்திலிருந்து சாரம் கட்டி கோபுர உச்சிக்கு 80 டன் எடையுள்ள பிரமரந்திரக்கல் ஏற்றப்பட்டது என்பது போன்ற பல செய்திகள் பொய். மன்னன் ராஜராஜனுக்கு இந்த ஆலயம் எழுப்பிட பலர் உதவி இருக்கிறார்கள். இந்த கோயிலால் ஆன்மீகம் வளர்ந்தது, கலைகள் செழித்தன, சோழ நாட்டின் பொருளாதாரம் சிறந்தது என்பது போன்ற பல சாதனைகளை சொல்லி மகிழலாம். ராஜராஜனுடைய பெருந்தன்மையை விளக்கும் ஒரு செய்தி, இவ்வாலயம் எழுப்ப அவனுக்கு உதவிய அத்தனை பேருடைய பெயர்களையும் கல்வெட்டில் எழுதி வைத்திருக்கிறான். இராஜராஜேஸ்வரம் எழும்பியுள்ள தஞ்சாவூர் பகுதி முழுவதும் ஆறுகள், வாய்க்கால்கள், வயல்வெளிகள் என பாறைகளே இல்லாத சமவெளி பிரதேசம். இங்கு பெரிய பெரிய கற்பாறைகளை கொண்டு வந்து தரை கெட்டியாக உள்ள செம்மண் பிரதேசத்தில் இக்கோயிலை அமைத்துள்ளதே இவனது பொறியியல் திறமைக்கு சான்று. இங்கு உபயோகப்படுத்தப்பட்ட பாறைகள் அனைத்தும் புதுக்கோட்டையை அடுத்த குன்னாண்டார் கோயில் பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டவை என்பது முனைவர் குடவாயில் அவர்களின் கருத்து. நுழைவு கோபுரம் கேரளாந்தகன் திருவாயில் எனப்படும். மாமன்னன் இராஜராஜன் தான் முடிசூடிய 4ஆம் ஆண்டில் காந்தளூர் சாலை கலமறுத்தருளிய கோயிராஜ கேசரிவர்மன் என்று பெயர் பெற்றான். பொ.பி. 988ஆம் ஆண்டில் கேரளத்தில் திருவனந்தபுரம் அருகில் உள்ள காந்தளூர் சாலையை வென்று இப்பட்ட பெயர் பெற்றான். பொ.பி. பொது சகாப்தத்திற்கு பின் சிஇயான் இந்த கேரளாந்தகன் திருவாயிலை கடந்து உள்ளே சென்றால் அடுத்து வருவது இராஜராஜன் திருவாயில். அதையும் தாண்டி உள்ளே சென்றால் இருப்பது நந்தி மண்டபமும் மாபெரும் நந்தி உருவமும். இப்போது அங்குள்ள பெரிய நந்தி நாயக்க மன்னர்கள் காலத்தில் வைக்கப்பட்டது. மன்னன் ராஜராஜன் நிறுவிய பழைய நந்தி இப்போதும் வாராகி அம்மன் சந்நிதிக்கருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்விரு கோபுரங்களின் சிறப்பை அறிய வேண்டுமானால் குடவாயில் அவர்களின் நூலை படித்து தெரிந்து கொள்ளலாம். இனி கோயிலின் சிறப்பினை பார்ப்போம். திருக்கோயிலின் அமைப்பு ஆலயத்தின் மதிச்சுவரோடு இணைந்து நாற்புறமும் திருச்சுற்று மாளிகை அமைந்திருக்கிறது.
அதன் வடபுற விமானத்துக்கு அருகே சண்டீசரின் சந்நிதி உள்ளது. இவ்வளவுதான் அந்த ஆலயத்தின் பழைய தோற்றம். திருச்சுற்று மாளிகையில் பல பரிவார தேவதைகளுக்கான சிறு சந்நிதிகள் உண்டு. பழைய காலத்தில் வடக்கு புறம் ஓர் அம்மன் ஆலயம் இருந்ததாக தெரிகிறது. திருச்சுற்று மாளிகையில் ஆலயத்து பரமேஸ்வரி என்று ஒரு கல்வெட்டு கூறுகிறது. ஆலயத்தின் மகா மண்டபம், அர்த்த மண்டபம் இவைகளை தாண்டி சென்றால் ஆலயத்தின் கற்றளி விமானம் இருக்கிறது. இந்த ஸ்ரீ விமானம் 30.18 மீட்டர் அளவுடைய உயர்ந்த அதிஷ்டானத்தின் மேல் கருவறை நடுவே திகழ, அதனை சுற்றி 4 புறமும் வாயில்களுடனும் ஓர் சுற்று அறையுடனும் திகழ்கின்றது. இராஜராஜேஸ்வரமுடையார் எனும் மிகப்பெரிய லிங்க திருவுருவம் நடுவே திகழ, ஒரே வாயிலுடனும் 11 அடி கனமுடைய சுற்றுச்சுவர்களுடனும் கருவறை உள்ளது. கருவறைக்கு வெளிப்புறம் அமைந்துள்ள அறை 6 அடி அகலமுடையதாக விளங்குகிறது. இங்கு புறச்சுவர்களின் 4 பக்கச்சுவர்களின் அகலம் 13 அடி கனம் உள்ளது. சிவலிங்கத்துக்கு மேலே விதானம் மரத்தாலானது. இது பிற்காலத்தில் அமைக்கப்பட்டது. விமானம் உட்புறம் கூடாக அமைந்திருக்க, அதன் இருண்ட பகுதிக்குள் விளவால்கள் அடைந்து கொண்டு லிங்கத்தின் மேல் அசிங்கம் செய்து வந்த காரணத்தால் அதனை தடுக்கும் பொருட்டு மர அடைப்பு இடப்பட்டதாக கூறப்படுகிறது. கருவறைக்கு மேல் 2ஆம் தளம் உள்ளது. மகா மண்டபம் வழியாக படியேறி சென்றால் இந்த தளத்துக்கு செல்லலாம். இங்கே ஒரு திருச்சுற்று இருக்கிறது. இங்கு இருபக்க சுவர்களும் மேலே போக போக ஒன்று கூடி 30 அடியுள்ள கனமான சுவராக ஆகிவிடுகிறது. இந்த இடத்திலிருந்து விமானம் உட்புறம் பிரமிட் வடிவில் குவிந்து 13 அடுக்குகளாக உயர்ந்து கடைசியாக 8.7 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர தளத்தை உருவாக்கி இருக்கிறது. இந்த தளத்தில் 8 நந்திகள் உள்ளன. மையத்தில் 20 மீட்டர் சுற்றளவுள்ள பெரிய பாறை போன்ற அமைப்பு. அதன் மேல் சிகரம் அது சுமார் 12 அடி உயரம் உள்ளது. இந்த விமானம் தரையிலிருந்து கலசம் வரை 60.40 மீட்டர் உயரம் உள்ளது. இந்த விமானத்தின் உச்சியில் உள்ள பாறை போன்ற அமைப்பு ஒரே கல்லால் ஆனது என்பது டன் எடையுடையது என்றெல்லாம் பேசப்பட்டாலும் அது உண்மை அல்ல என்பது முனைவர் குடவாயில் அவர்களின் முடிவு. இந்த கல்லை ஒரு கிழவி கொடுத்தாள் என்பதெல்லாம் கற்பனை கதை என்றும் அவர் கூறுகிறார். இந்த பாறை வடிவம் பல கற்களை இணைத்து உருவாக்கப்பட்டதாம். இருந்தாலும் ஒரே கல் போன்ற தோற்றம் அளிக்கும் வகையில் அவ்வளவு நேர்த்தியாக இவை கோர்க்கப்பட்டிருப்பது வியப்புக்குரியது. அற்புதமான துவாரபாலகர்கள் பெரிய நந்தியிலிருந்து மகா மண்டபத்துள் நுழையும் முன் இருக்கும் முன் மண்டப வாயில் 2 துவாரபாலகர்கள் உண்டு. ஒரு துவாரபாலகரின் காலடியில் ஒரு மலைப்பாம்பு யானை ஒன்றை விழுங்கிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு அரிய உட்பொருளை விளக்குகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார். இந்த ஆலயமே ஒரு மாபெரும் தத்துவ படைப்பு என்றும் இந்த சிற்பங்கள் அப்படிப்பட்ட தத்துவங்களை விளக்குவன என்றும் குடவாயில் கூறுகிறார்.